என்னுடைய பெயர் கந்தசாமி கங்காதரன். கேள்வி, ஸ்டீல்ஸ் அவென்யூ கிழக்கு தெரியும், காலையிலும் மாலையிலும் மிகுந்த நெருக்கடியில் உள்ள ஒரு முகநூல் பதிவு ஒன்று பார்க்க கிடைத்தது. வேட்பாளர் கிள்ளிவளவன் செல்லையா இட்ட பதிவு. அதிலே ஸ்காபரோ வடக்கு வட்டார நகரசபை உறுப்பினர் ஜமால் மயஸ் அவர்களோடு அவர் ஏற்கனவே இதை பற்றி விரிவாக்கம் தொடர்பில் உரையாடி இருப்பதாக. ஆனால் இந்த விரிவாக்கம் என்பது 2011 திட்டமிடப்பட்டு பல குழுக்களோடு ஆராய்ந்து தொல்குடி சமூகத்தின் சிலரோடும் சில இடங்களில் ஆராய்ந்திருக்கிறார்கள். காரணம் என்றால் அவர்களுடைய புதைக்குழிகள் சில அங்கு இருக்கக்கூடும் என்று அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் அங்கு இருக்கலாம் என்று 2027ஆம் ஆண்டில் அந்த விரிவாக்கம் தொடங்குவதாக டொரண்டோ மாநகராட்சியின் இணையதளத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு 2027ஆம் ஆண்டு தொடங்கப்படும் என்று அறிவித்த ஒரு விடயத்துக்கு எதற்காக ஒரு மார்க்கத்திலே வர இருக்கின்ற ஒரு வேட்பாளரும் ஸ்காபரோவிலே இருக்கின்ற ஒரு மாநகர உறுப்பினரும் எதற்காக இந்த இடத்தில் உரையாற்ற வேண்டும்? இவர்கள் அப்படி எதை உரையாற்றி இருக்க முடியும்? அதோடு இது மார்க்கம் தனித்து அல்ல இதில் பங்கு பற்றியது. யோக் பிராந்திய சபை, யோக் ரீஜனல் முனிசிபாலிட்டி தான் அதிலே டொரண்டோ மாநகராட்சியோடு இந்த இடத்திலே கலந்து பேசியது. எனவே இந்த தெளிவை வேட்பாளர் கிள்ளிவளவன் செல்லையா அவர்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கூடவே இந்த தேர்தல் நடக்காது என்று சொல்லப்பட்டது, நியமனமாகத்தான் நடக்கும் என்று சொன்னார்கள். ஒரு மாநகராட்சி உறுப்பினர் இந்த முறை நியமிக்கப்படுவார், குறுகிய காலமே என்பதனால் என்று. எவ்வாறு இந்த தேர்தல் நடக்க வைக்கப்பட்டது? நான் அறிந்த வரையிலே ஆரணி முருகானந்தன் இந்த இடத்துல நிறைய பணியாற்றி இருக்கிறார் என்று அறிகின்றேன். அது உண்மையா? அப்படி என்றால் என்ன நடந்தது அங்கு? இது ஆரணி முருகானந்தன் தர வேண்டிய கேள்வி. விரிவாக தேவையில்லை, மிகச் சுருக்கமாக எல்லோருடைய நேரமும். நன்றி. ஆகவே முதலாவது கேள்வி, ஸ்டீல்ஸ் ஸ்காபரோ நகரங்களுக்கு இடையிலான அந்த விரிவாக்க திட்டம் ஒன்று. இரண்டாவது, the talk was that ஒரு வேட்பாளர் நியமிக்கப்படுவார் என்று சொல்லுகின்ற அது மாற்றத்திலே எவ்வாறு நடைபெற்றது, அதிலே உங்களுடைய பங்களிப்பு ஏதாவது இருந்ததா? அதுதான் கேள்வி. நினைக்கிறேன் கேள்வியில் இருந்தார் கங்காண்ணா. அந்த கேள்விக்கு இல்லை ஐயா, அவர்கள் தான் பதில் சொல்வார்கள். நீங்கள் கேள்வி இருந்தால் வந்து கேள்வி கேட்கலாம், கருத்து தெரிவிப்பதற்கான களமில்லை ஐயா. நான் ஆரம்பத்திலேயே அதை சொல்லியிருந்தேன். நன்றி ஐயா, கேள்வி சொல்லுங்கள். கங்காண்ணா, அந்த கேள்விக்கு நன்றி. நான் இருக்கிற இடம் வந்து வார்ட் 7 பாக்ஸ்ரூ ஏரியா. அது ஒரு தீபகற்பம், அதாவது ஸ்டீல்ஸ் அவென்யூவாலேயோ அல்லது 14th அவென்யூவால தான் வர வேணும். வேறு ஒரு வழியும் இல்லை. இல்லாட்டி நாங்கள் மாக்கத்துலேருந்து வடக்குக்கு போய் தான் நாங்கள் போக வேண்டும். மாக்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் இருந்து எந்த வீட்டை போகிறதுக்கு சில நேரம் 45 நிமிஷம் எடுக்கும். ஸோ இது தொடர்பான அதில் நாங்கள் அந்த ஸ்டீல்ஸ் அவென்யூ வந்து நீங்கள் அது டொரண்டோவுக்கு முற்றுமுழுக்காக சொந்தமானதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்ல வந்த இதில் விஷயம் என்னவென்றால், நாங்கள் அதற்காக போராட வேண்டும், புஷ் பண்ண வேண்டும். உண்மையாக சென்ற வருடம் அது 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுவதாக இருந்தது. இப்பொழுது அது நான் இவரோட போய் கதை கேட்க தான் எனக்கு தெரியும் அது 2027க்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எங்களோட மக்களுக்கு. அதாவது என்னென்னு சொன்னால் அது டொரண்டோ சிட்டிக்கு போல் நாங்கள் சும்மா இருந்தால் அது நடக்காது. நாங்கள் கதைக்க வேணும். உண்மையாக உங்களுக்கு தெரியுமா தெரியாது, 9th and 14th இருக்கிற டிராஃபிக் லைட் எங்களுடைய மாக்கம் சிட்டி தான் போட்டது. ஏன்னு சொன்னால் அது டொரண்டோ சிட்டி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டாததால் மாக்கம் சிட்டி அந்த நேரம் இருந்த கவுன்சிலர் லோகன் கணபதியின் ஒரு உந்துதலின் பேரில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்படியாக நாங்கள் அது டொரண்டோ சிட்டி நடக்காதுன்னுட்டு நாங்கள் மாக்கம் சிட்டி இருந்தால் மங்கிட மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே ஒரு இனிஷியேட்டிவாக அவரை ஒரு நட்பு ரீதியாகவும் நான் அவரை கண்டு கதைத்து அந்த இன்ஃபர்மேஷனை நான் மக்களுக்கு பகிர்ந்து கொண்டதை ஒழிய அதை தேர்தல் பிரச்சாரமாக இருந்தபோது அதை எனக்கு அதை பயன்படும் என்ற நம்பிக்கையில் பாவிச்சினா. பட் என்னென்னு சொன்னால் அந்த வார்ட் 7 நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னு சொன்னால், ஒரு கவுன்சிலர் நாங்கள் எங்களோட பிரச்சனையை நாங்கள் அனுபவித்தா தான் அதுக்குரிய தீர்வு எங்களுக்கு அது எனக்கு தேவை. எனக்கு ஒரு சுயநலவும் இருக்கிறது, சுயநலத்தில் ஒரு பொதுநலவும் இருக்கிறது. நான் அதை அவர்களை புஷ் பண்ணினா தான் நான்
45 நிமிடத்தில் கடக்கின்ற ஸ்டீல் 7 10 நிமிடத்தில் கடக்க முடியும். ஸோ அது அந்த வகையிலே தான் அந்த இது நடந்தது ஒழிய அது எனக்கு அந்த நீங்கள் சொன்ன அந்த இண்டிஜினஸ் பீப்புள்ன்ற அந்த தரவு, கிரீன் பெல்ட் தரவு, அதற்குரிய எல்லா நடவடிக்கைகளும் முடிவெற்று கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வெயிட்டிங். ஸோ அது 20 நீங்கள் சொன்ன மாதிரி 2027 ஸ்டார்ட் பண்ணுது. பட் அது ஒரு நட்புறவு முறையிலான இதுவும் அது எங்களுக்கு டொரண்டோ சிட்டிக்கு அந்த ஸ்டீல் 7 தேவையோ இல்லையோ மாக்கத்துக்கு ஓட் 7க்கு அது கட்டாயம் தேவை என்ற ரீதியில் தான் அந்த மீட்டிங் இடம்பெற்றது. ஸோ நீங்கள் நன்றி அந்த கேள்வியை கேட்டதுக்கு கங்காங்கோ. ஐ திங்க் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்னென்று இந்த எலெக்ஷன் தேர்தல் வந்து இன்றைக்கு வந்ததுண்டு. இஸ் தட் கரெக்ட்? ஓகே. ஆக்சுவலி வந்து இந்த எலெக்ஷன் மார்க்கெட்டில் வந்து ஒரு 2 விதமாக போயிருக்கலாம். ஒன்று வந்து அப்பாயின்மெண்ட் ரீதியாக. ஸோ சிட்டி வந்து தாங்களாக ஒரு ஆளை எடுத்து அப்பாயிண்ட் பண்ணி கவுன்சிலர்ஸ் அதுக்கு vote பண்ணி அந்த ஆளை அந்த சீட்டில் போட்டிருக்கலாம். ஆனால் அவைக்கு அதுக்கேற்ற பயன் கிடைக்கல. கவுன்சிலர்ஸுக்கு வந்து அதுக்கேற்ற votes கிடைக்கல. அவை யோசித்த ஆளை வந்து கொண்டு வந்து விடுறதுக்கு. ரெண்டாவதாக வந்து இந்த எலெக்ஷன் என்ன முறையாக நடந்திருக்கலாம் என்றால் ஒனிடாக்காக்கு ரெண்டாவதாக வந்த ஆளுக்கு இந்த பதவி போயிருக்கலாம். மார்க்கம் பைலாவில் வந்து இது வந்து எழுதியிருக்குது. நீங்கள் வந்து ஒரு போட்டியில் போட்டி போடல ரெண்டாவதாக வந்திருந்தால் முதலாவதாக வந்த ஆள் வந்து ரிசைன் பண்ணி ஓர் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டால் அந்த செகண்ட் இன்கம்பென்டான ஆளுக்கு தான் இந்த சீட் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ கவுன்சில் மீட்டிங் இந்த பை எலெக்ஷனை பற்றி வைக்கல. இப்போ ஒரு கவுன்சிலில் அஜெண்டா ஐட்டம்ஸ் போட்டால் பொதுமக்கள் நாங்கள் போய் அதில் கலந்து எங்களோட ஆலோசனையில் கொடுக்கலாம். அதுக்கு பேர் ஒரு டெப்யூட்டேஷன். அதில் நான் கலந்து கொண்டு நான் ஒரு டெப்யூட்டேஷன் செய்தேன். நான் அதில் சொன்னான் இந்த எலெக்ஷன் போன முறையான எலெக்ஷன் வந்து 3 வருஷத்துக்கு முன்னம் நடந்த ஒரு தேர்தல். அதை வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கு ரெண்டாவதாக வந்த ஆளுக்கு கொடுத்திருந்தோம் என்றால் அது வந்து ஜனநாயக முறை இல்லை. நாங்கள் வந்து ஜனநாயக நாட்டில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து டெமோக்ரஸியை எண்ணிக்கொண்டு அது அதன்படிக்கு தான் நீங்கள் இந்த தேர்தலை கொண்டு போகணும். இந்த எலெக்ஷன் ஒரு 1 இயருக்கு முன்னே நடந்திருந்தால் இட் மே பி அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் திஸ் எலெக்ஷன் took place 3 years ago and இன்றைக்கு அந்த சீட் அவாக்கு போயிருந்தால் எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருந்திருக்காது டேபிளில். ஸோ தமிழ் மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருந்திருக்காது. அந்த சீட் வந்து அந்த எலெக்டட் கேண்டிடேட்டுக்கு தான் போயிருக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்த வருஷத்துக்கும் அவாக்குத்தான் ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கும். என்னென்னா அதுக்கு வந்து ஒரு இன்கம்பென்ட் அட்வான்டேஜ் ஒன்று இது இருக்குது. பிகாஸ் இந்த தேர்தல் வந்து முடிஞ்சோன்னே அடுத்த தேர்தல் செப்டம்பரில் நடக்க போகிறது. அப்போ அதை நோக்கித்தான் நான் போய் அதுக்காண்டி வாதாடின பிறகு கவுன்சில் போய் இதில் மீட்டிங்கில் இருந்து இது ஃபர்ஸ்ட் சீட்டிங் இருந்து இதை பற்றி கதைச்சு போட்டு செகண்ட் சீட்டிங்கில் இதுக்கு அப்ரூவல் கொடுத்து ஆல் தி கவுன்சிலர்ஸ் voted and they had a motion passed to do a by-election. ஸோ அதனாடி தான் இன்றைக்கு இந்த எலெக்ஷன் வந்து கால் பண்ணப்பட்டிருக்குது. நன்றி. நீங்கள் 2வது கேள்வி கேட்டீர்கள், நீங்கள் 3வது கேள்வி கேட்டீர்கள். கேள்வியாக இருக்கட்டும், கருத்துக்கள் வேண்டாம். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் வந்து பகீரதன். பாக்ஸ் 7ல் இருக்கிறேன். பல வருடங்களாக ஆரம்பிய நல்லா தெரியும், அவரையும் தெரியும். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இவர் புருஷோத்தமன் விட்ரோ பண்ண மாதிரி ஆரணி என்னோட வீட்டை வந்தபோது நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஏன் உங்களால் ஒரு கேண்டிடேட்டாக வர முடியல அவர் கேட்டேன். அவர் ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதிலை நான் சொல்ல முடியல. இந்த ரெண்டாவது என்னன்னு சொன்னால், இதில் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக இருந்தால் வெற்றி வந்து நிச்சயம், எங்களுக்கு அது நிச்சயமான வெற்றி. அதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க. அந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் முடிய நாங்கள் ஒரு கூட வரோம். அதை பற்றி கடந்த ஸ்காப்ரோ பூச் பார்க்கலும் அதே கேள்வி தான் கேட்கப்பட்டது. இருவருக்கும் இடையிலே ஒருவர் போட்டியிடுவதற்கான பேச்சுக்கள் ஏதாவது நடைபெற்றதா? ஏன் அது ஏன் சாத்தியப்படுத்தவில்லை? ஸோ நான் முதல் பயிரதனாக்கும் சொன்ன மாதிரி தேங்க்யூ ஃபார் த கொஸ்டின். எனக்கு பயிரதனாக்கும் சிறு வயசுலேருந்தே தெரியும். அவர்கிட்ட பிள்ளையும் நானும் 1 ஹை ஸ்கூல் படிச்சுனாங்க, கிராஜுவேட் பண்ணினாங்க.
எல்லாருக்கும் இருக்கிற ஆதங்கம் இந்த கேள்வி. அது நியாயமான ஒரு ஆதங்கம் தான். ஆனால் இது வளரும் ஒரு கம்யூனிட்டியின் க்ரோவிங் பெயின் என்று தான் நான் உண்மையாக நம்புகிறேன். இது இப்போ கிளியர்னா ஹீஸ் a very capable candidate. ஆனால் இந்தியா நிலைமையில் எங்களோட கம்யூனிட்டி ஒரு கிராஸ் ரோட்ஸில் தான் நிற்கிறேன். அப்போ நான் பல பேருக்கு சொல்கிறது இதுதான். இப்போ நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்களான்னு வைக்கோ, அதில் 2 பேருக்கு தான் நீங்கள் பொசிஷன் கொடுக்கலாம். ஆனால் 5 தமிழாக்கள் உங்கள்கிட்ட வேலைக்கு நிற்கலாம். நீங்கள் தேர்வெடுக்க வேண்டியது, நீங்கள் கடைசியாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்க போகிறது உங்களுக்கு யார் நல்ல ஃபிட்டுன்னு நீங்கள் நம்புறீங்களோ அந்த இண்டிவிஜுவலுக்கு தான். இப்போ மார்க்கத்தை எடுத்து பார்க்கல எங்களுக்கு தமிழ் ஓட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். நானும் கிளியனாம் இருந்து கதைச்சினாங்க. ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு. எங்களுக்கு வேறு கருத்துகள் இருக்கலாம். அந்த ரீதியில் நாங்கள் 2 பேருமே எங்களோட பேரை போட்டிருக்கிறோம். உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இந்த சீட்டில் நீங்கள் உங்களோட வாக்குகளை கொடுக்குறீங்களன்று. ஐ திங்க் நீதனா முதலும் சொல்லியிருந்தவர் ஒரு நல்ல ஒரு கருத்தில். அங்கே 4 பேர் இருக்கிறோம், இங்கே 2 பேர் இருக்கிறோம். சொட்டு வித்தியாசம். ஆனாலும் மக்களால் ஒன்று முடியாதுன்னு இல்லை. எங்களோட மக்கள் சரியான விஜிலண்டான ஒரு கம்யூனிட்டி. உங்களோட கையில் தான் இந்த தேர்வு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேற்றின மக்களும் எனக்கு பின்னால் சப்போர்ட் பண்ணினோம். அந்த கம்யூனிட்டியின் சப்போர்ட் இருக்குதுன்றாலும் எனக்கு எங்களோட கம்யூனிட்டியின் சப்போர்ட் தேவை. ஆனால் இது ஒரு க்ரோவிங் கம்யூனிட்டி பெயின் தான் உண்மையிலே. ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்களென்றால் எங்களோட மக்களோட பாப்புலேஷன் சில பாக்கெட்ஸுக்குள்ள தான் டீப்பாக இருக்குது. அப்போ வர்ற காலங்கள்லேயும் இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மேபி ஐ திங்க் ஷியானன்னா சொன்னவர் என்று நினைக்கிறேன். பிற்காலத்தில் நாங்கள் ஒரு குழுவாக இருந்து ஒரு 1 கேண்டிடேட் ஸ்லேட் போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொண்டு வரணும் என்று நானும் விரும்புகிறேன். மேபி இதுக்கேற்ற ஒரு தளமாக இது இருக்கவும் கூடும். பட் அது உங்களோட கையில் தான் இருக்குது. அப்போ அந்த சாய்ஸை நான் மக்கள்கிட்டயே விடுறேன். கொஷன், நான் 2018 தேர்தல் களத்தில் குதித்த நாள் தொடக்கம் எனக்கு அந்த ஆதங்கம் ஆர்வம் இதுவும் இருந்து கொண்டே வருகிறது. அங்கு நான் அங்கேயும் அப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இப்படி ஒரு மேசையில் இருந்து நாங்கள் 5 பேர் கதைச்சினாங்கள். கிருஷ்ணலிங்கண்ணா இது இப்போ என்ன சொன்னாரோ அதே தான் அங்கே சொன்னாரோ, அவர் சொன்னது அப்படியே பலித்தது. அதுக்காகத்தான் நான் 2022ஆம் ஆண்டு போட்டியிடவில்லை. வாய்ப்புகள் இருந்தும் நான் போட்டியிடவில்லை. தேர்தல் களத்திலே ஜோனிட்டாநாதன் என்னோட கதைத்து தந்த வழியாக அவருக்காக நான் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டினான். மற்றது இப்படி எங்களோட தமிழ் மக்களிலிருந்து நிறைய பேர், அதுவும் பெண்மணிகள் தேர்தல் களத்தில் குதிப்பதுன்றது எங்களோட வளர்ச்சியையும் எங்களோட ஆக்கமும் ஊக்கமுமாக இருக்கிற எங்களோட தமிழினத்தின் வளர்ச்சியை காட்டுது. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதற்காக நான் முற்றுமுழுக்காக நாங்கள் போட்ஸ் பிரிகிறத நான் விரும்பவில்லை. அதுக்காகத்தான் இந்த முறையும் ஆரணி சொன்ன மாதிரி நான் கேண்டிடேட்டாக வாரதுக்கு முதல் ஆரணியோடு இருந்து கதைத்திருக்கிறேன். மற்றது நான் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களோடும் கதைத்திருக்கிறேன். போட்டியிட வேறு ஆக்கள் அண்ணாமாரி வேறு ஆக்களும் முன் வந்திருந்தார்கள். அவர்களோடும் கதைத்து தான் நான் இந்த போட்டியிலே குதித்திருந்தேன். ஆனால் ஆரணி சொன்ன மாதிரி இன்னொரு வகையான வடிவத்துக்கு நாங்கள் எங்களோட தேர்தலை எடுத்து சென்று விட்டோம். ஆனால் நான் 2018ஆம் ஆண்டிலிருந்து தேர்தல் களத்திலேயும் மக்களோடும் ஒன்றாக இருந்தும் அந்த பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி வந்து கொண்டிருப்பதனால் மக்களுக்கும் தெரியும் நான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ 2009ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் எமது இனம் அங்கே இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த போது மக்களுக்காக நானும் எனது சில நண்பர்களும் சேர்ந்து ஒரு அன்புணர் என்ற அமைப்பை உருவாக்கி அங்கே தொடர்ந்து பாதித்த மக்களுக்காக போரினால்
வடுப்பெற்ற மக்களுக்காகவும் அனாதரவாக விடப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் இன்றும் 15 வருடத்துக்கு மேலாக உதவி செய்து கொண்டு அது ஒரு அமைதியாக செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாக நாம் மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து பயணித்து கொண்டிருப்பதால் ஆரணி சொன்ன மாதிரி மக்கள் எங்களோட தமிழ் மக்கள் ஒரு ஆர்வமான சரியான புரிந்துணர்வு உள்ளவர்கள் சரியான கேண்டிடேட்டை தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையும் ஆணித்தரமாக எனக்கு இருக்கின்றது. நன்றி. அடுத்த கேள்வி. எனது கேள்வி ஒரு வித்தியாசமான கோணத்தில் அமைந்திருக்கின்றது. நானும் இந்த வேட்பாளர்களுடன் போட்டியிட்டேன். ஆனால் நான் யோசித்து பார்த்தபோது நான் அவர்களுடன் சேர்வது அவர்களில் ஒருவர் வெல்லும் வாய்ப்பை இழந்து விடுவதற்கு வழி அமைத்து விடும் என்று நான் நினைத்தேன். ஆனபடியால் நான் அந்த போட்டியில் அந்த வேட்பு மனுக்கள் வாபஸ் வரும் தேதிக்கு முன்னராக விலகிவிட்டேன். இந்த அளவில் எனக்கு எந்த விருப்பம் என்றால் தமிழ் மக்களாகிய உங்களை விருப்பம். எனக்கு நிறைய அழைப்புகள் எல்லாம் வந்தது. நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் போட்டியிருந்தீங்க, தமிழர்கள வாய்ப்பை வெளிக்கிறீங்களே. ஆனால் நான் வெளியில் வந்த பிறகு நான் ஆரணியுடனும் கிளியுடனும் நான் பேசினேன். அவர்களோடு பேசின போது அவர்கள் 2 பேரும் மிகவும் தரமான வேட்பாளர்கள் என்று எனக்கு புரிந்தது. அப்போ அதில் அவர்கள் என்னிடம் ஒருவரும் என்னை என்டோஸ் பண்ணும்படி கேட்டார்கள். அதற்கு நான் மறுத்து விட்டேன். அது நாகரிகமாக இருக்காதுன்னு நான் நினைத்தேன். அவர்களுடன் போட்டியிட்டு இருந்த நான் ஒருவருக்காக நான் என்டோஸ் பண்ணுவது சரியாக இருக்காது என்று அதை தமிழ் மக்களாகி நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இந்த வட்டாரத்தில் தமிழ் மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2 பேர் போட்டியிடவிட நாங்கள் ஓட்டிங்கே வரையில்லை. நான் சொல்கிறேன் அது தவறு. நீங்கள் எல்லாரும் 100% வந்தீர்கள் என்றால் இவர்களில் ஒருவரை நீங்கள் எங்களது கவுன்சிலாக ஆக்கும் பொறுப்பு உங்கள் கரங்களில் தான் தங்கி இருக்கின்றது என்று ஆரணி சொன்னார். 4க்கும் 2க்கும் சொட்டு வித்தியாசம் உண்டு. சொட்டு வித்தியாசம் இல்லை, நிறையவே வித்தியாசம் இருக்குது. இந்த 2 பேரில் நான் திடமாக நம்புகிறேன் ஒருவர் வரப்போகிறார்கள் என்று. அது உங்களோட கையில் இருக்குது. இப்படி தேசியம் இது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஒழுங்கு பண்ணி அழகாக நெறிப்படுத்தி இருக்கிற பத்மநாதன். இந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் முடிவெடுத்துக்கொண்டு, நான் முடிவெடுக்க முடியாது, நீங்கள் எல்லாம் முடிவெடுத்துக்கொண்டு இதில் ஒரு தரமான வேட்பாளர்களை தெரிந்து எங்களுடைய வார்டு 7க்கு தருவீர்கள் என்று நான் தமிழ் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். சரி, கிருபா அடுத்த கேள்வி கேட்டிருந்தீர்கள். சரி, கிருபா பாருங்கள். அவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேண்டுமென்றால் கிருஷ்ணலிங்கம் அண்ணன் இருக்கிறார். அடுத்தது உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கட்டாயம் கேட்கலாம். ஓரளவுக்கு 8 மணிக்கு இடத்தையும் நான் விட வேண்டும். ஆகவே 1, 2, 3 மணிக்கு வேண்டும். 9 மணிக்கு 1, 2, 3. சரி, எவ்வளவு குயிக்காக கேள்வி கேட்கிறீர்கள்? மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மாலை வணக்கம். இதுனா கிள்ளியும் சரி இருவருமே தகுதி உள்ளவர்கள். இருவருமே தேசிய கேள்வியை கேட்டு விடுங்கள். சொல்ல வேண்டிய கடமை. இருவருமே மக்கள் சார்பில் ஏற்கனவே இயங்கினவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். இந்த கேள்வி ஒரே கேள்வி என்னென்னா, இப்போ யாரோ ஒரு ஆள் தான் வெளில போகிறார். அதில் முக்கியமாக கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறோன்ற மக்களுக்கு கூறிட்டீங்க. கேள்வி நாக் டவுன் பண்ணியிருக்கிறீங்க. அதில் உண்மையாக முக்கியமாக மக்கள் வைக்கின்ற குறை என்ன, அதை இருவரும் கூற முடியுமா? சரி, கதவுகளுக்கு செல்கின்ற போது, வாக்காளர்களிடம் பேசுகின்ற போது அவர்கள் உங்களிடம் அந்த தொகுதியின் பிரச்சனையாக, சவால்களாக என்ன விடயங்களை பேசுகிறார்கள்? யார் வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ண. வாரணி சொல்லுங்கள். நாங்கள் மக்களோட கதை கேட்கல முன்வைக்கிற சில கருத்துகள் ஸ்பீட் பம்ப்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சரியான பெரிய ஒரு அளவில் சில பேரை தாக்கி இருக்குது. அதுவும் certain neighborhoods. என்னென்னா அவை பார்க் டெவலப்மெண்ட்ஸ் ஈவன் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். டெவலப்மெண்ட்ஸ் முடிக்காமலே அந்த க்ளோசிங் நடந்துருக்குது. அது மட்டும் இல்லை, சேஃப்டி, செக்யூரிட்டி, கார் தெஃப்ட். ஆக்சுவலி நான் டோர் நாக் பண்ணிக்கல, அட்லீஸ்ட் கிழமையில் ஒரு காத்தல்லும் யாராவது ஒரு ஆள் எனக்கு சொல்லுவீனும் தங்களோட சங்கிலியை எடுத்துக்கொண்டு போயிக்கணும்ண்டு. இது ஒரு வெரி காமன் தீமாக நடந்து கொண்டு இருக்குது. மற்றது மார்க்கத்தில் வார்ட் 7 ஒரு பெரிய ஒரு வட்டாரம். ஸோ மார்க்கம் அண்ட் டெனிசன் ஏரியா சொட்டு வித்தியாசம் பாக்ஸ் க்ரோவ் ஏரியாவை விட அதில் இருக்கிற சலுகைகள், ட்ரீஸ், கிளீனிங், அதிலெல்லாம் வெரி டிஃப்ரெண்ட். அப்போ ஒவ்வொரு செக்ஷன், ஒவ்வொரு ரீஜனுக்கும் சில வேறு வேறு இஷ்யூஸ் இருக்குது.
ஒவ்வொரு ரோட் ஈவன் ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் வேறு வேறு பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. சில சப்டிவிஷன்ஸுக்கு இது வரையில் பஸ் இல்லை. பிள்ளைகளுக்கு 2 வருஷமாகவே சண்டை பிடிச்சி தான் இப்போ ஸ்கூல் பஸ்ஸுகளே ஓடுது இந்த ரீஜன்ஸில். அப்போ அப்படியான பல விஷயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கேற்ற அட்வொகசி ஒர்க்கும் அதுக்கேற்ற இதுகளுக்கும் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கவுன்சிலில் போயிருந்து மோஷன்ஸை பாஸ் பண்ணி எடுக்கணும் மக்களுக்காண்டி. 2 பேரும் ஒரே போட்டில் தான் போட்டிடுறபடியாக எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். ஆனால் ஆரணி சொன்னதுக்கு அடிஷனலாக எல்லாருக்கும் ஒரே பிரச்சனைகள் தான். இப்போ பொக்ஸ்ரூ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த பொக்ஸ்ரூ பைபாஸில் போகிறது நாங்கள் வார்டு 7 மக்களை விட ஸ்டோவில் மக்கள் தான் கூட. இப்போ அதில் வர அந்த பொக்ஸ்ரூ இப்போ 14th and பொக்ஸ்ரூ பைபாஸில் நடக்கிற ஆக்சிடெண்ட்ஸ் வந்து வீக்லி 2-3 அது அப்படியே அதுகளெல்லாம் ஒரு பிரச்சனை. அதில் தான் நானும் ஒரு லாஸ்ட் இயர் ஐ மேட் வித் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் பட்டிருந்தேன். அது மாதிரி லெகசி ஏரியாவில் அவையோட பிரச்சனை வந்து டிஃப்ரெண்ட். இப்போ ஆரணி சொன்ன மாதிரி துரிதமாக அபிவிருத்தி திட்டங்கள் வீடு கட்ட பணிகள் நிறைய நடைபெற்று கொண்டிருப்பதான் சனத்தொகை கூடிக்கொண்டிருக்கிறது. வாகனங்கள் ஒரு பெரிய வீடுகள் கட்டுவதனால் ஒரு வீட்டுக்கு 3 வாகனங்கள் வீதம் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. பொக்ஸ்ரூவோ லெகசியோ ஈவன் இப்போ பாக்ஸ்வுட் ஏரியாவை லெகசியை ராக்ஸ்பெரி ஏரியாவை எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த 14th Avenue ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுண்டு அதை பிளாக் பண்ணிடணும். ஆனால் அதே நேரம் அந்த ராக்ஸ்பெரி ஏரியாவுக்குள்ள ஒரு வீட்டில் ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் கூட போக இயலாது. அப்படியான இது இருக்குது. சீடாவுட்டில் ஸ்கூல் ஏரியாவில் ஸ்பீடிங், பாக்ஸ்ரூவில் ஸ்பீடிங். இப்போ மிடில் ஃபீல்ட் ஏரியாவை எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த தெஃப்ட் ஏரியா எல்லாம் ஒரு முறை நான் டோர் நாக் பண்ண போவேக்க ஒரு லேடி அங்கேயே நில் இங்கே கிட்ட வராது அம்மா நான் எங்கூடன்னு சொல்லி ஓகே பார்த்துட்டு நீ கிள்ளியோன்னுட்டு படம் பார்த்துருக்கேன். அப்படித்தான் எல்லாருமே ஒரு பயந்த மனப்பாங்கோடு தான் இருக்கிறார்கள். நான் 100 வீடு தட்டினா 3 வீடு திறக்கும். எல்லோரும் கேமராவில் பார்ப்பினும் கள்ளன் இல்லை தெரிஞ்சவங்க வேண்டாம் மட்டும் திறக்கணும், இல்லாட்டி திறக்க மாட்டேன். இப்படியான பிரச்சனைகளுக்கு யூ நீட் ஏ ஸ்ட்ராங் வாய்ஸ். ஆணித்தரமாக ஊக்கமாக உழைக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் எங்களுக்கு தேவை. நன்றி கேள்வி. அடுத்த கேள்விகளோடு இருக்கலாம். நான் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது அவருக்கு பின்னர். மடிக்க வேண்டும் அண்ணா வருங்க. சரியா? சரி, என்னுடைய ஃபோன். ஓகே, சொல்லுங்கள். வணக்கம். என்னுடைய பேர் மதியாளர். நான் வார்டு 7 ஒரு கன்சிஸ்டர். எனக்கு நல்ல சந்தோஷம் என்னென்னா இந்த முறை 2 பேர் மாத்திரம் இருக்கிறது. வாட்டம் 3-4 பேர் இருக்கிறது. இந்த 2 பேர் இருக்கிறாங்க. வி அப்ரிஷியேட் தட். அதை நீங்கள் 2ஆக படிச்சிருக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் எங்களோட மாக்கம் வார்டு 7 ஐ எம் லிவிங் தேர் ஃபார் மோர் தென் 25 years. lot of problem there. வார எல்லாரும் வந்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணாமலே போயிட்டீங்க. தமிழ்நாட்டிலாம் இருந்திருக்கலாம், அதையும் பெருசாக சால்வ் பண்ணிஇல்லை. நினைக்கிறேன் காலி தோஸ்மா நாங்கள் கவுன்சிலர் இருக்கிற நேரம் he has done lot of things. He says he is the one who built the library சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ இதில் என்ன சொன்னால் இப்போ எங்களுக்கு யார் வாரதை பற்றி பிரச்சனை இல்லை. we want a good candidate to come. சரி, அப்போ எங்களுக்கு முதல்ல கேள்வி, இப்போ நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸே கூட குறைக்க போகிறீங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் we can't afford to pay. So Markham increasing the property tax. So you will have to take an action on that. மற்றது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். டிடிசி பஸ் வந்து எல்சம் ஸ்ட்ரீட்டால் வந்தது. நான் வீடு வாங்குற நேரம் இந்த ஸ்ட்ரீட்டால் பஸ் வந்து நான் அதுக்காக அதை வீடு வாங்கினேன். So I can go easily to downtown ITTC. But they somehow stopped the bus. Now the past councillor or any council is taking action. So what you are going to do for it? And the Steeles Avenue also you all discussed, but I know that it's very hard to drive because I live in that area. Sometimes I get tickets. Well, on the Nadu like Mariam, red light ticket. And the camera requirement in the area. Matter எங்களோட கம்யூனிட்டியில் நிறைய இந்தியன்ஸ் தான் இப்போ கூட இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நாங்கள் வெல்ற பேட்டி யோசிக்கிறோம் எங்களுக்குள்ள போட்டி இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் எந்த ஏரியாவில் போட்டி வந்து இன்னொரு சான்ஸே கூட வெல்றதுக்கு ஒரு இந்தியன் கேண்டிடேட் தான் இருக்குது. ஐ திங்க் யூ செட் there is a second candidate, they want to offer the position to her. There is Nimisha Patel, right? And she is a very very strong candidate. சரியான கேள்வி என்னன்னா 3 கேள்வி. முதலாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் இப்போ 2 பேர் கேட்குறதே ஒரு விஷயம்.
சரி அண்ணா, முதலாவது கேள்வி டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரி அண்ணா பாருங்கள், முதலாவது கேள்வி டிரான்ஸ்போர்ட்டேஷன், இரண்டாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், மூன்றாவது ஸ்டீல்ஸ் அவென்யூ டிராஃபிக் கன்ஜெக்ஷன். சரி அண்ணா, அண்ணா 3 கேள்வி காணும் அண்ணா. இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி சரி பாருங்கள். சரி அண்ணா, அண்ணா அது தமிழ் சமூகம் சம்பந்தமானது. நாங்கள் தமிழ் சமூகத்தோடு மாத்திரம் வைத்துக்கணும். நன்றி அண்ணா உங்களுக்கு கேள்விக்கு. கிள்ளி, do you want to start? சரி, நன்றி. நன்றி. இந்த 2018ஆம் ஆண்டு நான் தேர்தல் நின்றபோது அந்த நேரம்தான் அந்த எல்சன் ஸ்ட்ரீட்டால் வந்த டிடிசி பஸ் நிறுத்தப்பட்டிருந்தது. அது ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதப்பட்டது. அது அந்த நேரம் எமது மாக்கத்தில் இருந்த போக்குவரத்து யோக் ரீஜன் பஸ் சர்வீஸுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு இல்லாத காரணத்தால் நிறுத்தப்பட்டிருந்தது. அதே மாதிரி இப்போ இந்த சீடாவுட் பார்க்கில் இன்னொரு புதிய சப்டிவிஷன் கேக்கம் ஏரியா வந்திருக்கு. அந்த ஏரியாவிலையும் அவர்களுக்கு குழந்தைகள் பாடசாலைக்கு போவதற்கு வசதி இல்லாமல் அங்கே அந்த பிரச்சனை இருக்கிறது. அவர்களுக்கு குழந்தைகள் பாடசாலைக்கு போவதற்கு பஸ் சர்வீஸ் இல்லை, அவைகள் விடமாட்டேன்னு நிற்கணும். ஸோ அது தொடர்பாக வருகிற 22ஆம் தேதி யோக் ரீஜன் ஆக்களோட அந்த அமைப்பினர் ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் நான் பங்கு பெறுவதாக உறுதியளித்திருக்கிறேன். அது தொடர்பாக நீங்கள் சொன்ன இதே கேள்வி நான் உங்களை கண்டபோதும் கேட்டிருந்தீங்கள். ஸோ அந்த வகையில் தான் நான் ஆராய போய் அந்த விஷயத்தை நான் கண்டிருக்கிறேன். ஸோ நாங்கள் எலெக்ட் பண்ணப்பட்டால் ஃபார் ஷுவர் அதுக்காக ஒர்க் பண்ணுவேன். ரெண்டாவது கேள்வி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அதுவும் நான் எங்களோட வோட் 7 ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூடி இருக்குது. அதுக்குரிய கால்குலேஷன்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னோ ரிமூவல் நாங்கள் அந்த அவைகள் தள்ளிட்டு போனால் எங்களோட வீதியில் இருக்கிற எங்களோட பாதையில் மூடி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் 2018 அதுக்கு ஒரு ரிசர்ச் செய்து ஒவ்வொரு அதை நாங்கள் சிட்டியே உங்களுக்கு அந்த பாதையில் இருக்கிற ஸ்னோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட $7 தொடக்கம் $10 உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் கூடும். அப்படியானால் அது ஸ்னோ ரிமூவல் செய்யப்படும். அந்த வகையிலே பார்த்தால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூடும். ஸோ சிட்டி பிளானர்ஸோட கட்டாயம் நாங்கள் ஒர்க் பண்ணி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் குறைகிறதா அதை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது தொடர்பாக என்னென்னா நாங்களும் அதை பே பண்ணுவோம் என்றபடியாக அதுக்குரிய கட்டாயம் அதுக்குரிய நடவடிக்கைகளோ அதுக்குரிய கருத்தோ எங்களை அணித்தரமாக நான் வைப்பேன் என்று சொல்லி கூறிக்கொள்கிறேன். மற்ற கேள்வி என்னென்னா ஸ்டீல்ஸ் அவென்யூ டிராஃபிக், அதுக்கு தான் முதலே சொல்லியாட்டு. ஆகவே ஆரம்பம். ஸோ நன்றி அண்ணா அந்த கேள்வி கேட்டதுக்கு. நான் நினைக்கிறேன் நானும் உங்களோட வந்து 2 கதைச்சிருக்கிறேன் இதை பற்றி என்று மேபி நம்புகிறேன். இல்லை, ஓகே, சாரி. எத்தனையோ மோங்களை பார்க்குறேன்னு எல்லாரும் ஒரே கேள்வியில் தான் கேட்குறவே. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து போன வருஷம் தான் 3.88% இன்க்ரீஸ் நடந்தது முதல் தடவையாக. அதுக்கு முன்னம் வந்து மார்க்கம் பொதுவாக வந்து ஒரு 2% இன்க்ரீஸில் தான் போய்கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டடி பேஸில் தான் நாங்கள் இன்க்ரிமெண்ட்ஸ் நடந்தது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸை வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணலாம் என்றால் அது வந்து நான் நினைக்கல உடனே போனோன்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஏனென்றால் எங்களோட க்ரோத் வந்து எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மேட்ச் பண்ணல. அப்படியான ப்ராமிஸை வந்து நான் இன்றைக்கு இதில் இருந்து கொண்டு சொல்ல இல்லாது. ஏனென்றால் அப்படியான ஒரு மோஷன் பாஸ் பண்ணிக்கல. எல்லாட்ட பயணம் தேவை, பட்ஜெட்டையும் பார்க்கணும், அதோட பேலன்ஸஸையும் பார்க்கணும். அதுதான் உண்மை. பிகாஸ் இது ஒரு இது நாங்கள் வந்திருந்து நான் உங்களுக்கு ஒரு பொய்யா சொல்லி போட்டு போகலாம், நான் உங்களுக்காண்டி இது செய்வேன்ட்டு. ஆனால் அது வந்து என் கையில் இல்லை. பல விஷயங்களை பார்த்து தான் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் ஃபைட் பண்ணுவோம் அந்த டேக்ஸஸை குறைச்சி வச்சிருக்கிறதுக்கு. ஆனால் அதுக்காண்டி இன்க்ரீஸ் நடக்காததுன்னு சொல்கிறது வந்து எந்த கையில் இருக்காத ஒரு விஷயம். மற்றது வந்து பஸ்ஸஸை பற்றி கேட்டிருந்த நீங்கள், அந்த அனுபவம் எனக்கும் இருந்தது. கிளியனா சொன்ன மாதிரி கேர்க்கம் ரீஜனில் வந்து பஸ்ஸே ஓடுறது இல்லை. அது YRT சர்வீசஸை தான் இப்போ புஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த கலந்தாடலில் நானும் பங்கு பெற்றேன். அது வந்து வித்தியாசம் ஸ்டீல்ஸ் அவென்யூ இஷ்யூவை விட. ஸோ எல்சனில் இருக்கிற பல மக்களுக்கு வந்து டிடிசி சர்வீசஸ் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணணுன்றது தான் பழைய மாதிரி அவைக்கு விருப்பம். அதுக்கேற்ற அதுக்கேற்ற சலுகைகள் வந்து என்னென்று அதை திருப்பி கொண்டு வர்றதுன்றது தான் ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாக இருக்கும்.
அது வந்து YRT-யோட சேர்ந்து I want to look at ways to be able to implement a smooth running system. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிக் பிரேக்கேஜ் இருக்குது. ஸோ அது வந்து கட்டாயமாக நாங்கள் அட்வொகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நான் நம்புகிறேன். இந்த 1 year டேர்மில் இல்லாட்டியும் தொடர்ந்து நான் உங்களோட கவுன்சிலராக இருந்தால் நான் கட்டாயம் அதுக்காண்டி ஃபைட் பண்ணி ஒரு இதை கொண்டு வருவேன். I think I've answered all the questions. Steeles Avenue வந்து 2027ல ground break பண்ணினோம். நெக்ஸ்ட் ஜான்வரியில் வந்து ஒரு கான்சல்டேஷன் வைக்க போயினோம். ஒரு கம்யூனிட்டி கான்சல்டேஷன் நடக்க போகுது ஸ்கார்ப்ரோவில். ஸோ அதுக்கு வந்து மார்க்கம் மக்களும் they are more than welcome to join and should join. இது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏனென்றால் Toronto is the one that controls how and what that plan is going to look like. கிளியரா சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இயர் ஓவர் இயராக பிந்தி போய் கொண்டு இருக்குது. இது நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து விடணுமெண்டா நாங்கள் சரியாக அட்வொகேட் பண்ணணும். ஆனால் அதுக்கு எங்களோட மக்களும் முன் வந்து இந்த கலந்தாடலில் அவேண்ட கருத்தையும் கூடினாத்தான் நாங்கள் அந்த ப்ரெஷரை கூட போடலாம். ஜனவரியில் நடக்குதுன்னு தெரியும், ஆனால் இன்னும் டேட் அதை ரிலீஸ் பண்ணப்படையில்லை. சரி, உங்களுடைய கேள்வி, அதன் பின்னர் உங்களுடைய கேள்வி, இன்னும் ஒரு கேள்வி பின்னால் இருந்தது நினைக்கிறேன். நாதன் ஸ்ரீதரன் கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்வியோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம். கிருஷ்ணலிங்கண்ணா கேள்வி சொல்லுங்கள். அதே ஆதங்கம், அதே கேள்வி. அந்த கேள்வி என்றால் அது கேள்வி ஏனென்றால் 7 வருடங்களுக்கு முன்னர் இதே நிலை ஏற்பட்டு நீங்களே நெறிப்படுத்தி அத்தனை வேட்பாளர்களையும் கூட்டி வந்து இதே லங்கதாஸ் தான் நெறிப்படுத்தி அந்த 5 பேரில் ஒருவரை நிப்பாட்ட பார்த்தோம், முடியவில்லை. இப்பொழுது இந்த தடவை கூட 3 பேர் வேட்பாளர்களுடனும் நான் அவர்கள் இல்லாதபடியாக நான் கதைக்கவில்லை. சுருக்கமாக சொல்லிவிட்டுத்தான் கேட்டார்கள். ஆகவே இந்த 3 பேருடனும் நான் தனித்தனியாக கதைத்து, மற்ற சென்றுவிட்ட வேட்பாளர்களை விட்டு விடுவோம், நான் தனித்தனியாக ஒருவருடனும் கதைத்து அவரை என்னால் கவர முடிந்தது. அவர் வாபஸ் வாங்கி கொண்டார். வேறு காரணமும் இருந்திருக்கலாம். இந்த 2 பேரும் அவர்களால் அந்த இணக்கத்துக்கு வர முடியவில்லை. சரி அண்ணா, சரி 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 அண்ணா, அண்ணா அண்ணா I'm sorry, I have the mic, so I'm moderating the event. Please I have the mic, I'm moderating the event. என்னுடைய ஆதங்கம், ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் இன்று 18 வருடங்களுக்கு முன்னர் இதே நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற லங்கதாசும் இதே தேர்தலிலே நிற்பதற்கு முன்வந்து போட்டியிட முன்வந்து என்னை அழைத்து கேட்டிருந்தார். அண்ணா இப்படி போட்டியிட போறேன். ஒரே வசனத்தை வைத்துக் கொண்டு அவர் அதிலிருந்து விலகி கொண்டார். ஏனென்றால் தமிழ் பிரதேசத்தில் இழக்கப்படக்கூடாது. சரி கிருஷ்ணன், என்ன கேள்வி? என்ன சரி கேள்வி கேளுங்க அண்ணா. அண்ணா சரி சரி அண்ணா, சரி பொறுங்கள் அண்ணா. அண்ணா பொறுங்கள் அண்ணா. சரி சரி, nobody is wasting anybody's time அண்ணா. Thank you. தமிழர் ஒருவர் அங்கே வேட்பாளராக நின்ற பொழுது வென்று வந்திருந்த அதே வட்டாரத்தில் தமிழர்கள் பலர் போட்டியிட்ட பொழுது அந்த வட்டாரத்தை, தமிழ் பிரதித்துவத்தை இழந்துவிட்டு மீண்டும் இப்பொழுது 2 பேர் போட்டியிடுகிறீர்கள். நீங்கள் உணர்கிறீர்களா 2 பேரும் ஒன்றாக போட்டியிடுவதனால் இங்கே தமிழர்களின் பிரதித்துவம் மீண்டும் இழக்கப்பட போகிறது? சரி, அந்த பேச்சுவார்த்தை ஏதாவது நினைக்கிறேன் ஏற்கனவே அதை பேசியிருந்ததாக சொல்லியிருந்தீர்கள். ஆகவே அந்த கேள்வி அண்ணா, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கேள்வியை கேளுங்கள், கேள்வியாக கேளுங்கள். லோயர் ஸ்ரீதரன் இறுதி கேள்வி உங்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டு கேளுங்கள். என்னுடைய பேர் ஜெயேந்திரன். அப்படி என்ன கிடையாது வந்து வாழ்த்துக்கள் வந்து இருவரும் வந்து இளம் சமுதாயத்திலிருந்து வந்திருக்க, இளம் சமுதாயத்தில் வந்திருக்க ஆரணிக்கும், எங்கள் அடுத்த சமுதாயத்தில் வந்திருக்கிற கிளிக்கும் எனது வாழ்த்துக்கள். முதல்ல இது நாங்கள் வந்து இப்போ என்னுடைய கேள்வி, முதலாவது கேள்வி வந்து இருவரும் வந்து எப்படி அதாவது வந்து இந்த மாநகர சபை தேர்தல்கள் மிக குறைந்த வாக்குகள் தான் அளிக்கப்படுது, 33, 35, 40 நீங்க இருவரும் சேர்ந்து இந்த இடைத்தேர்தல் நல்லபடியால எப்படி நீங்கள்
அந்த இருக்கிற ஏழு கேண்டிடேட் அத்தனை பேருக்குள்ள நீங்கள் எப்படி முன்னுக்கு வரப்போகிறீர்கள்? இந்த மக்களின் இவ்வளவு எத்தனை வீத வாக்குகளை எடுத்து நீங்கள் எப்படி முன்னுக்கு வரப்போகிறீர்கள்ன்றது முதலாவது கேள்வி. மற்றது வீதி விபத்துக்கள் என்றது முக்கியமா எங்கட சமூகம் மார்க்கம் அண்ட் டெனிஷனிலே நடந்த விபத்து இன்னும் அங்க போஸ்டர் காயவில்லை. 3 பிள்ளைகள் ஒரே அதாவது கிள்ளி சொன்ன டேவிட் சுசுகி பாடசாலையில் இந்த வீதி விபத்துகளுக்கு எப்படிப்பட்ட நீங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு எப்படிப்பட்ட இதுகளை எடுக்க போகிறீர்கள்? இது ரெண்டும் என்னுடைய முக்கியமான கேள்வி. மற்ற பல கேள்விகள் இருக்கு. மீண்டும் கொடுத்து நன்றி. ஆகவே வீதி விபத்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிராஃபிக் முதலாவது முக்கியமான விடயம். பட் அது நான் இருவரும் பேசியபடி இருந்தான். How are you going to get the votes out? votes out அதுக்கு முதலாவது கேள்விக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மக்களோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் ஒரு ஆர்வமான ஊக்கமான புத்தி என்னன்னு சொல்கிறது, ஒரு ஆக்கப்பூர்வமான ஆக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு வாக்களிப்பார் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நான் கடந்த 15 வருடங்களாக இந்த வோட்சவனில் தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். எனது பிள்ளைகள் இங்கே தான் வளர்ந்தார்கள். எனது தொழிலும் நான் இங்கே தான் புரிந்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு புதிய நிறுவனத்தையும் நான் இந்திய தொகுதியில் தான் ஆரம்பித்து நடத்தி வந்திருக்கிறேன். மற்றும் மக்களாக அவர்களது ஒவ்வொரு படியிலும் நான் கடந்த 15 வருடங்களாக ஈடுபட்டு வருகின்றேன். அந்த வகையிலே மக்களுக்கு தெரியும் கிள்ளி புதியவனா அனுபவமிக்கவனா இல்லையாண்டு மக்களுக்கு தெரியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையிலே நான் பயணித்த பாதையிலே ரேப்பேஸ் அசோசியேஷன் என்றாலும் சரி, பாக்ஸூர் கம்யூனிட்டி சென்டர் என்றாலும் சரி, சில்ட்ரன் ஃபெஸ்டிவல் என்றாலும் சரி, கமிட்டி ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்றாலும் சரி, டேவிட் சுசுகி பப்ளிக் ஸ்கூலில் இருக்கிற பேரண்ட்ஸ் கவுன்சிலில் இருந்தாலும் சரி, மற்றும் மாக்கம் தமிழர் ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் சரி, அன்புணரி என்ற எமது தமிழ் மக்களுக்காக ஈடுபடுத்துவது சேவை செய்கின்ற அமைப்பாக இருந்தாலும் சரி, எனது பயணம் தொடரும். இது மற்றது எனது இந்த தேர்தல் பணி ஒரு பதவி வேட்டைக்கானது இல்லை. ஒரு தேவைக்காக நான் ஒரு 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 உச்சக்கட்ட ஒரு இதுக்காக ஒரு தார்மீகமாக அந்த பிள்ளையின் மரணத்தை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தலுக்கு வந்தது ஒழிய இன்னொரு பதவியை நோக்கி ஓடுபவன் அல்ல என்று மக்களுக்கு தெரியும். மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த கேள்வி என்னன்னா, டிராஃபிக் ஏற்கனவே பேசி இருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன அந்த உள்ளூரில் நடக்கிற ஸ்பீடுகள், அந்த வேக தடைகளை கொண்டு வர வேண்டும், கேமரா சிஸ்டத்தை கொண்டு வர வேணும் என்று சொல்லி. ஆனால் அந்த கேமரா சிஸ்டத்தை கொண்டு வர சரியா பிள்ளையா எனக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால் ஓன் சிட்டியில் நேற்று முந்தினால நடந்த இதில் தான் அந்த கேமரா சிஸ்டத்தை பேன் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே சில இடங்களில் இருக்குது. ஆனால் சில மக்கள் என்னோட கதைக்கும் பொழுது அந்த இப்போ 14th Avenue கெனடியை தாண்டிட்டு போகிற கேமராவை நிப்பாட்ட சொல்லி கேட்கணும். அப்படி மக்களின் ஆதரவு எப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பலவிதமான இது இருக்குது. இப்போ வேகத்தடை ஸ்பீட் பம்ப் போடுறதுன்னு சொன்னால் அப்போ சில இடங்களில் பழைய ஏரியாவில் இந்த ஸ்பீட் பம்ப் போட்டபடி இருக்குது. ஆனால் அதே நேரம் நாங்கள் புதிய இடங்களில் போடுறதுக்கு தற்போது ஃபயர் பிரிகேட் அதில் போடுறது இடைஞ்சல் என்று சொல்லி வேகத்தடை போடுறதுக்கு தடை இருக்குது. பட் ஆனால் எனது ஆதங்கம், நான் பட்ட அனுபவம், அந்த வேகத்தடையோ அல்லது அது தொடர்பான ஆராய்ச்சிகளோ அந்த சிட்டி பிளானோட ஒர்க் பண்ண வேணும் என்ற ஆதங்கம் எனக்கு இருக்குது. கட்டாயம் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். சரி ஆரணி, how are you getting the votes out first and again traffic and accidents and everything to do with it? முதலாவது வேலன் சொன்ன மாதிரி இதில் எல்லாட்ட பங்களிப்பும் தேவை. மக்கள் வெளியால் ஓட் பண்ணணும். மற்றது எங்களோட பாத் டு விக்டரி இப்போ நான் கடந்த 2 ஃபெட்ரல் கேம்பெயின்லேயும் சரியான டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மார்க்கம் தோர்னலும் மார்க்கம் ஸ்டோவிலும் 2 போர்டரிங் பாக்கெட்ஸ். அதில் நாங்கள் சரியான ஒரு ஜியோ டிவியை உருவாக்கி மக்களாக நின்று கிரவுண்டில் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் நம்பர்ஸ் இழுக்கக்கூடியதாக இருந்தது. அது ஃபெட்ரல் லெவல்ஸ், அது சொட்டு வித்தியாசம் என்று உங்களுக்கு விளங்கும். ஆனால் இந்த லெவலில் இப்போ எனக்கு இருக்கிற என்டோர்ஸ்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்களா, வேட்டின மக்களும் என்னோட நிற்கினோம். அப்போ எங்களோட மக்களும் என்னோட இந்த பயணத்தில் கைகோத்து தந்தால் கட்டாயம் எங்களுக்கு இதை நாங்கள் வெற்றி அடையலாம் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஏனென்றால் 36,000 voter IDs இந்த ரைடிங்கில் இருக்குது.
அதில் 9000 votes எங்களோட தமிழ் மக்களோட votes இருக்குது. இவ்வளோ மக்களும் வந்து நீங்கள் வாக்களித்தால் எங்களோட கம்யூனிட்டி கிட்ட இந்த பை எலெக்ஷன்லேயோ ரெகுலர் எலெக்ஷன்லேயோ நிற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நான் சொல்கிறது வந்து எங்களோட மக்களுக்கு கேட்குற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கட்டாயம் வந்து வாக்களிக்கணும். வாக்களித்தால் தான் உங்களோட கையில் தான் இந்த தேர்தல் இருக்குது. போன முறை 2018 ஆண்டில் வந்து 4 பேர் போட்டியிட்டவே அப்பேக்கில் வேற்றின மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்கே இல்லை. இந்த முறை வேற்றின மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்குது, ப்ளஸ் எனக்கு இருக்குது, ப்ளஸ் எங்களோட மக்களை நான் நம்புகிறேன். ஸோ முழுமையாக நம்புகிறேன். அந்த வாக்குகளை நீங்கள் சரியாக போட்டு நீங்கள் வந்து எங்களோட பயணித்தால் அந்த எங்களுக்கு வெற்றி கட்டாயம். நாங்கள் இந்த சீட் வந்து நாங்கள் இழக்காமல் போகலாம். அது இழக்கக்கூடாதுன்றபடியே தான் நான் அதில் போய் நின்று வாதாடி இன்றைக்கு இதை எலெக்ஷனாகவே கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். மெட்ட கேள்வி வந்து ஸ்பீடிங். ஸோ நீங்கள் கேட்ட சரியான, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு தான் அந்த advocacy work with York Region Police is very important. அப்போ போலீஸை வந்து நாங்கள் வந்து certain ஏரியாஸில் வந்து கட்டாயம் நிப்பாட்டி தொடர்ந்து டிக்கெட் கொடுக்க விடணும் குறிப்பிட்ட மாதங்களுக்கு. அது இப்போ எங்களோட லைக் when we get into council நாங்கள் அந்த போர்ட்ஸை போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ York Region Police போர்டை வந்து I definitely want to be on it. ஏனென்றா இது எனக்கு பேஷன் மட்டும் இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்பீடிங்குக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு கணக்கு ஃபேட்டாலிட்டிஸ் எங்களோட கம்யூனிட்டியிலேயே நடந்திருக்குது. மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒரு மக்களையும் இந்த இதுக்கு லூஸ் பண்ணக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறேன். ப்ளஸ் ட்ரக்ஸ், we need to stop drugs and abuse and car theft. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து முன்னெடுத்து வைக்க போகிறோம் என்றால் எங்களோட குரல் வந்து ஆர்வமாக கேட்கணும் என்றால் we need to get on the police board. கவுன்சிலர்ஸுக்கு வந்து போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவை பெர்மிஷன் கொடுப்பினோம், எங்களுக்கு ஒரு சீட் தர்றவே. ஸோ அந்த சீட்டை எடுத்து நாங்கள் வந்து செய்கிறது வந்து எங்களோட பொறுப்புன்னு நான் நம்புகிறேன். இறுதி கேள்வி இன்றைய நிகழ்வுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல 9 மணிக்கு மண்டபத்தை விடுவதாக சொல்லியிருந்தேன். ஆகவே இறுதியாக வருகின்ற கேள்வி, அதன் பின்னர் நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். கேள்விகள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஓட்ஸவனில் கடந்த 24 வருடங்கள் வாழ்ந்து வருகின்றேன். அங்கே உள்ள வளர்ச்சியும் அங்கே உள்ள சிரமங்களையும் தினந்தோறும் சந்திக்க முடியுமாக. எனது கேள்வி என்னவென்றால், அங்கே மெயின் இஷ்யூ டிராஃபிக். ரெண்டாவது ஆண்டவன கேள்வி தான். ரெண்டாவது ஸ்டாண்டிங் கமிட்டி உள்ளன. நீங்கள் முன்னர் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் 2 பேரும் பங்கு பெற்றீர்களான ஒரு கேள்வி. இதில் எலெக்ஷனில் வின் பண்ணலாம், லூஸ் பண்ணலாம். தொடர்ந்து அங்கே நீங்கள் சேவையாற்ற வேண்டும் என்றால் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற வேண்டும், உங்களை இனம் காட்ட வேண்டும். இது சில வேளை இருவர் கேட்பதால் சில வேளை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடியதாக இருக்கலாம், இருக்கையிலாக வைக்கலாம். தோல்வியுற்றால் கூட இதை விட்டு கொடுக்காமல் மீண்டும் எடுக்க வேண்டும். இன்னொரு வன்னியரில் வருகிறது, அந்த முறையாவது ஒரு ஆள் வர வேண்டும். விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை. ரெண்டாவது, தயவு செய்து இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் போய் போதிய அளவு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் நினைக்கிறேன் முதலாவது கேள்விக்கான பதில் பலமுறை பேசியாகிறது. இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியை பற்றி பேசுங்கள், அது குறித்த அனுபவங்கள், அது குறித்த கருத்துக்கள். இந்த யாருடைய தொலைபேசியாக இருந்தாலும் ப்ளீஸ் அண்ணன் சொன்ன ஸ்டாண்டிங் கமிட்டியை தான் நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். உபகுழுக்கள் உண்டு, கமிட்டி ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட், சில்ட்ரன் ஃபெஸ்டிவல் இந்த அந்த கமிட்டி, பொக்ஸூர் கம்யூனிட்டி சென்டர்ன்ற இது, மற்ற மியூசியத்துக்கான கமிட்டி, அந்த 4லையும் நான் மாறி மாறி இருந்திருக்கிறேன். பொக்ஸூர் கம்யூனிட்டி சென்டர் கமிட்டியில் தற்போது நான் கமிட்டி மெம்பராக இருக்கிறேன். அது வந்து எவ்ரி 2 இயர்ஸுக்கு மாறிக்கொள்ளும். ஸோ அந்த வகையில் அந்த ரொட்டேஷனில் நான் மாறி 2018 ஆண்டு தேர்தலுக்கு இதில் பணியாற்றி இருக்கிறேன். அது மற்றது டிராஃபிக், ஆகவே அதை ஏற்கனவே நாங்கள் பேசினாகிட்டது. அரணி committees, standing committees, council committees. Yeah, so council committees or standing committees la vande youth police action force la nan YRP la irundha join panni irundirukren. அதுக்கு பிறகு நான் எங்களோட ஸ்கூல் கமிட்டிஸில் தான் கூட ஜாயின் பண்ணி நான் சிவிக் ஆக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் சிவிக் ப்ரோக்ராம்ஸில் என்கேஜ் பண்ணி எங்களோட யூத்தோட வேலை செய்திருக்கிறேன். அந்த ரீதியாக நான் வந்து
parent councils ஓட சேர்ந்து ஸ்கூல்ஸில் போய் அட்வொகசி செய்திருக்கிறேன் பேரண்ட்ஸுக்காண்டி எங்களோட ரீஜனில் வந்து கணக்கு நியூ கமர்ஸ் வந்திருக்கீங்கன்னா ஸோ அந்த ரீதியாக வந்து அவைக்கு ஒரு குரல் கொடுக்கணுமென்றபடியாக சில பேரண்ட்ஸ் எனக்கு பர்சனலாக ரீச் அவுட் பண்ண ரீதியில் வந்து I do a lot of advocacy work at the schools with the parents to be able to bring the right resources to the children and the parents within that structure. சரி, அந்த கருத்துக்களோடு அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்ளலாம். இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். 2-3 விவரங்களோடு முடித்துக்கொள்ளலாம். 6 தமிழ் வேட்பாளர்கள், அதில் 3 பெண் வேட்பாளர்கள். இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். இது முக்கியமான ஒரு விடயம் என்று பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இவ்வாறான ஒரு நிகழ்வு ஒன்று மிக குறுகிய காலத்தில் ஒரு 10 நாட்களுக்குள் தான் இதை அறிவிக்க முடிந்தது. முதலே அதை பற்றி பேசிக்கொண்டிருந்த போதும் பெருமளவிலே வந்து கேள்வி கேட்டவர்கள் அநேகமாக ஸ்காப்ரோ, ரூச் பார்க், மாக்கம், வாட்ஸவின் தொகுதி வாக்காளர்கள் வந்திருப்பது மிக ஆரோக்கியமான ஒரு விடயம். ஆரம்ப கருத்திலே சொன்னது போல தமிழர்களுக்கு அரசியல் பேசுவது என்பது மிக விருப்பமான ஒரு விடயம், எங்களோடு வாழ்ந்த ஒரு விடயம். ஆகவே அது ஒவ்வொரு தேர்தல்களிலே போட்டியிட்ட சில வேட்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் பேரை சொல்லி யாரையாவது விட்டுவிட விரும்பவில்லை. ஆனால் தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் இன் ஆல் ஆஃப் திஸ். அரசியலில் ஈடுபது என்பது மிக இலகுவான ஒரு விடயம் அல்ல. இந்த வேட்பாளர்கள் குடும்பத்தினர், அவர்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி. இன்றைய நிகழ்வை நேரடியாக ஒளிபரப்பு செய்த எக்கோ மீடியா, உதயன், யுகம் வானொலி, கிருஷ்ணலிங்கம் அண்ணா, கிருஷ்ணா லைவ், மற்றது கிருபா பிள்ளை இருந்தார், வேறு யாராவது அலெக்ஸ் வர்மா இருந்தார், வேறு யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால் கோகுலன் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தார். நன்றி கோகுலன். அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த இடத்தை ஏற்பாடு செய்த இந்த ஃப்ரண்ட்லைன் கம்யூனிட்டி சென்டருக்கு நன்றி. தேசியத்தின் அழைப்பு ஏற்று வந்த 6 வேட்பாளர்களுக்கும் நன்றி. அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். எல்லோரும் வந்தால் தான் இதை செய்வதிலே நான் மிக உறுதியாக இருந்தோம். அனைவரும் உறுதியளித்தார்கள். உறுதியளித்தபடி அனைவரும் வந்தார்கள். இந்த நிகழ்வையும் நடாத்தினார்கள். அவர்களுக்கும் நன்றி. வாக்கு உரிமை இருக்கின்ற எல்லோரும் சென்று வாக்களியுங்கள். யாருக்காவது வாக்களியுங்கள். அதுதான் மிக முக்கியம். உங்களுக்கு சிறந்த வேட்பாளர் என்று நீங்கள் யார் நினைக்கிறீர்களோ அவர்களுக்காக சென்று வாக்களியுங்கள். அவ்வாறு வாக்களித்து விட்டு அதன் பின்னர் நாங்கள் அடுத்த முறை வந்து பேசலாம். வாக்களிக்காமல் மீண்டும் வந்து பேசுவதிலே பெரிய ஒரு லாபம் எதுவும் இருந்துவிடப் போகாது என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் கிள்ளி, ஆரணி இருவருக்கும் நன்றி. நீதன், அனு, அனிதா மற்றும் ஷியான் ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. மீண்டும் நாங்கள் பேசலாம். கிடைக்கும்.